பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். He began to teach and say to them, If it is not written, My house shall be called a house of prayer for all the nations, but you have made it a robber's den. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 17. நம்முடைய இதயம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்காக எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிற பழி வாங்கும் எண்ணங்களையும் கற்புக்கு விரோதமான எண்ணங்களையும் உலக செல்வங்கள் மீது வைத்துள்ள பேராசைகளையும் நம்முடைய இதயத்திலிருந்து தூக்கி எறிவோம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்காக நம்முடைய உள்ளத்தை, அதாவது நம்முடைய இதயத்தை தூய்மையாக வைத்திருப்போம். பாவ எண்ணங்களையும் ஆசைகளையும் தூக்கி எறிந்து ஒழுக்கத்தால் நம் இதயத்தை, அதாவது நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தங்கும் இல்லத்தை அலங்கரித்து வைப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் என் இயேசு தேற்றுவார், என் இயேசு தேற்றுவார்.